ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துலாம், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு மேலே இருக்க அந்த தோலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கு இதுமாரி நல்லா தோல் சீவி எடுத்தாச்சுங்க. தோல் சீவி எடுத்ததுமே உடனே இந்த உருளைக்கிழங்க, அதாவது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு மெலிசா சிப்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுக்காமல் இந்தமாரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கையும் இதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் திக்கான லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு இதுமாரி உருளைக்கிழங்கு இதுமாரி திக்கான லேயராக எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே வைக்காமல் தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துடலாங்க. அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த மாவுத்தன்மை எல்லாமே, அந்த ஸ்டார்ச்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே வந்து போயிருங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த உருளைக்கிழங்கு இதுமாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அந்த மாவுத்தன்மை, அந்த தண்ணியோட கலரே நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தடவை உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த சூடான தண்ணியில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சூடான தண்ணியில் உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அதிக நேரம் வந்து வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து குழஞ்சி போயிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி இல்லாட்டி குழஞ்சி போயிடுச்சுன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து வராதுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த உருளைக்கிழங்கு சூடான தண்ணியில் வச்சுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஜில் தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. ஜில் தண்ணி இல்லைன்னா அந்தமாரி ஐஸ் க்யூப் இருந்தால் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அந்த ஜில் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்தமாரி வெள்ளை துணியில் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை காய வைக்கும்போது வெயிலில் வந்து வைக்காதீங்க. வெயிலில் வச்சோம்னா சட்டுன்னு வந்து கலர் மாறிடும், வத்தல் மாதிரி நல்லா சுருங்கி போயிருங்க. அதனால் நிழல்லையே வச்சு காய வச்சு எடுங்க. ஃபேன் காற்றுல வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த ஈரம் எல்லாமே நல்லா காஞ்சி போயிருங்க. இப்போ உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப நிறையா வந்து சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மேல் கோட்டிங்காக மட்டும்தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை குறைச்சி வச்சிடலாங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சட்டுன்னு அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே கலர் மாறிடும். ஆனால் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த உருளைக்கிழங்கை இதுமாரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் கூட கலர் எதுவுமே மாறாமல் இந்தமாரி ஒயிட் கலராக இருக்கும்போதே அந்த எண்ணெய்க்கு மேலே அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்து மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா சட்டுன்னு வந்து கலர் வந்து மாறிடுங்க, சிப்ஸ் மாதிரி. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் இந்தளவுக்கு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெய்க்கு மேலே இந்தமாரி நல்லா மிதந்து வரணும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் திரும்ப வந்து 2வது பேட்ச் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து கலர் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து வேக வைக்கும்போது அந்தளவுக்கு வந்து கலர் வந்து மாறாது, வெள்ளை கலராகவே இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப 2வது பேட்சில் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ குழந்தைங்க வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைகளில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியும் கம்மியாக கிடைக்கும், கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாகவும் இருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு பயன்படுத்தி இந்தளவுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 பேர் கூட வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா காரம் வந்து சாப்பிட்டாங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு வந்து சேர்த்து கொடுங்க. குழந்தைங்களா இருந்தால் அந்தளவுக்கு வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த சாஸ் வந்து வச்சு கொடுத்துட்டோம்னா அந்த சாஸ்லேயே காரம், இனிப்பு தன்மை எல்லாமே இருக்கும். வீட்டில் சாஸ் இல்லாத டைமில் தேவையான அளவுக்கு தூளுப்பும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துலேயே வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.